உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். மத்தேயு 6:21. ஒரு குழந்தை தந்தை இடத்திலே கேட்டுச்சாம், அப்பா மேல பாருங்க, வானத்துல எவ்வளவு அழகான பறவைகள் அப்படி கூட்டம் கூட்டமா பறந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மாலை வானவில் வந்துச்சே பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுச்சா. அது ஒரு மாதிரி மழைக்கால நேரங்கள். அப்போ அந்த அப்பா அலுவலகத்துல வந்தவர் சொன்னாரு, எனக்கு இந்த பூமியில இருக்கிற வேலை செய்யறதுக்கே சரியாகுது. இங்க கீழே இருக்கிற வேலை, ஆபீஸ் வேலை, ஒர்க் எனக்கு அதிகமா இருக்கு. நான் எங்கிருந்து மேல நிமிர்ந்து பாக்குறது, அதனால மேல என்ன நடக்குதுன்னு தெரியும், கீழே உள்ளதே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். பாருங்க, இது ஒருவேளை இது ஒரு சின்ன இன்சிடென்டா இருந்தாலும், நம்ம பல நேரங்கள பூமியில் இருக்கிற காரியங்களே, பூமியில் உள்ள தேவைகளே நம்ம சந்திக்கிறோம், நாடி செல்கிறோம், செல்வங்களை நாடி செல்கிறோம், பணத்தை தேடி போறோம். நம்முடைய எல்லா காரணங்களும் பூமியில் உள்ளவைகளாகவே இருக்குது. பூமியில் உள்ள மக்களுக்கு நாம் அதிக நாட்டம் கொடுக்கிறோம். விண்ணகத்தில் இருக்கின்ற காரியங்களை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. விண்ணக வாழ்வுக்குரிய காரியம் நாம் நினைத்து பார்ப்பதில்லை. இயேசு எப்பொழுது அற்புதம் செய்தாலும் வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஜெபித்து தான் அநேக அற்புதங்களை செய்தார் இல்லையா? அப்படி என்றால் விண்ணக வாழ்வுக்குரிய காரியங்களை நாம் செயல்படுத்துவது அவசியமா இருக்குது. இப்போ பூமியில இருக்கிற செல்வத்தை நம்ம சேர்த்து வச்சா என்ன ஆகுனா, ஒரு நாள் அது அழிந்து விடும். அப்போ இந்த அழிந்து போகிற காரியங்களை நம்ம தேடி போக வேண்டாம். என்றும் அழியாத நித்திய செல்வமா இருப்பது விண்ணக வாழ்வு. இதற்காகத்தான் நாம் எல்லாரும் போராடிட்டு இருக்கிறோம் இல்லை? எப்படி ஆகிலும் நாம் அந்த விண்ணகத்துக்குள்ளே நம்ம நுழையணும். ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கிற ஒரு வாழ்வு. இதுக்காகத்தான் இந்த லெந்து காலங்கள் நமக்கு நிறைய பயிற்சி கொடுக்கிறது. தினந்தோறும் நிறைய டிவோஷன்ஸ், டெய்லி தியானங்கள் திருச்சபையில் நடக்கிறது. ஆராதனைகளை, சிறப்பு ஆராதனை, கன்வென்ஷன் கூட்டங்கள், எங்க பார்த்தாலும் பாடல்கள் வழியாக செய்திகள், இதெல்லாம் நமக்கு இருப்பதற்கான ஜெபம், உபவாசம், இதெல்லாம் நமக்கு துணை இருப்பதற்கான ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பயிற்சியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். விண்ணக வாழ்வுக்குரியதை தேடலில நாம் ஈடுபடுகிறோம். அப்படி என்றால் பூமிக்குரியகளை நாம் தேடாமல், நாடி செல்லாமல், பூமியில் உள்ள செல்வமாகட்டும், மனிதராகட்டும், இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் உண்மையிலேயே விண்ணக வாழ்வின் பிள்ளைகளாய் நாம் என்ன ஆளும் இருப்போங்க. அப்படி என்றால் ஆண்டவர் அருளுகின்ற அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் இந்த முயற்சி செய்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரை, விண்ணக வாழ்வை குறி காரியங்களை நாங்கள் தேடி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். மீட்பரேசு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.